மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற நிலமையிலையா கடவுள் எங்களை வச்சுருக்காருங்க. எல்லாமே போயிடுச்சுங்க எங்களை விட்டு. பொருளாதாரத்துக்கு பிரச்சனை, ரொம்ப கடினமான மனசுங்க எங்களுக்கு. எவ்வளோ ஒரு கஷ்டத்தையும் அசால்ட்டாக தாண்டி வந்துடும். வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை சந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஜென்ம ராகு பீரியடும், இந்த ராசிக்கு 12ல் சனீஸ்வர பகவான் இருக்கிறது உங்களால் மறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைகள் கொடுக்குது. அடித்து நொறுக்கிறாரு சனீஸ்வர பகவான். எங்கே போனாலும் நிம்மதி இல்லை. இத்தனை நாளாக உங்களுக்காக போய் நான் வந்து வேலை பார்த்தேனே, என்ற ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் என்னை ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு தான் செயல் நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணி என்ன, செவ்வாயோடைய அனுகிரகம், முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறனால இந்த பிரச்சனையில தான் டக்குன்னு மீண்டு வெளியே வந்துடுவீங்க. ஆனால் இத்தனை நாளாக மீண்டு வர முடியல. செவ்வாய் பாருங்கள், ராசியாதிபதி ராசிக்கு 6ல் உட்காந்தாரு. நீங்கள் சும்மா இருந்தாலும் இல்லாட்டியும் எதிராளி வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்லி காதை நப்பிட்டு போயிடுறாங்க. நீங்களே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, காசு இல்லைன்னு வருத்தப்பட முடியல, மீண்டும் வெளியே வர முடியல, ஜெயிக்க முடியல, கடனே போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வரவன்லாம் நான் பாருங்க அங்கே இடம் வாங்கிட்டேன், நான் பாருங்க இங்கே வீடு வாங்கிட்டேன், நான் பாருங்க இங்கே சொத்து வாங்கிட்டேன், நான் பாருங்க இங்கே கார் வாங்கிட்டேன் அப்படின்னு காதை நப்பி அதன் மூலியமாக நிறையா உங்களுக்கு மன அழுத்தத்தை மற்றவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேணுங்கிறதே பண்ணுறாங்க. மேஷத்தை எப்படியாவது முடிக்கணும், உங்களை முடிக்கணும், உங்களோட கொட்டத்தை அடக்கணும், இவன் என்ன இவன் அப்படி எல்லாரோட நீதி நேர்மையாக வாழ்ந்துட போகிறானா அப்படிங்கிற பெரிய சல்லாப்பு உங்களுடைய எப்போவுமே உங்களோட ராசியில் இருக்கும். 10 பேர் இருக்கும்போது நீங்கள் மட்டும் அதை தெளிவாக பேசுவீங்க, உங்களுடைய பேச்சு மட்டும் தூள் பறக்கும். இதுக்காகவே உங்களைய பல பேர் இவனை வந்து ஒரு நாள் நம்மளை வந்து உண்டு இல்லாமல் ஆக்கணும்னு சுற்றியும் கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்கள் சொந்த எதிரியாக தான் பார்க்கப்படுறீங்க. சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் தனித்துவமாக பார்த்தா இவங்க தான் நமக்கு எதிரி அப்படின்னு வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகளும் உங்கள் காது படுறதுக்கு கேட்குறது எனக்கு நிச்சயமாக தெரியுது. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. ஆனால் நான் யாருக்குமே எதுவுமே கெடுதல் பண்ணவே இல்லைங்க. கடவுள் சத்தியமாக நீங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் நிறையா பேர் தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் வச்சுட்டாங்களோ, எங்களை பார்த்து கண் வச்சுட்டாங்களோ, எங்களோட குடும்பத்தை பார்த்து கண் வச்சுட்டாங்களோ அப்படின்னு எதுவுமே வெளியே சொல்ல முடியாமல் போராடிட்டு தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய மேஷராசி மற்றும் மேஷலக்னம் என்னவோ பேசிட்டு போகிறாங்க. தலைக்கு வந்து தலைப்பாவோட போயிடுச்சு. அப்படி தான் இருக்குது என்னுடைய ஒரு பிரச்சனைகளுமே. வீரத்துக்கு விவேகத்துக்கு பெயர் போன ராசி நீங்கள். இன்றைக்கி அந்த வீரம் எங்கே விவேகம் எங்கெல்லாம் ரொம்பவே பொசுக்கிட்டார் சனீஸ்வர பகவான். இந்த மாதிரிலாம் நீங்கள் இல்லைங்க, ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நிறைய வருத்தத்தை கொடுத்து காயத்தை கொடுத்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு வாயை மட்டும் திறக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர மாதிரி ஒரு பலன்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. மேஷமெல்லாம் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது பொய் சொல்கிறவனுக்கு இல்லை அது இதுன்னு பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பொய் பித்தலாட்டம் பண்ணுறவங்களுக்கு தாங்க வாழ்க்கை, எங்களுக்கெல்லாம் என்னங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று 12ஆம் இடத்துல அப்படியே விரக்தியோடைய உச்ச நிலைக்கு கொண்டு போகிறாரு. எதுவுமே வேண்டாம், ஆளை விட்டால் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் மேஷத்துக்கு நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி ராசிநாதன் 6ல் கடனில் மீண்டு வெளியே வர முடியல. ஆனால் மற்றவன் சீக்கிரம் வந்துடுறான். என்னால் ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் பேசும்போது 2 லட்சம் 3 லட்சம்னு பேசுகிறாங்க. இதுதான் வந்து மேஷத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு நெகட்டிவாக எனக்கு பண பிரச்சனைகள்ங்க அப்படின்னு சொல்லாத ஆட்களே கிடையாது. ஏன், ராசிநாதன் 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருந்தார், 6ஆம் இடத்துல இருந்தார், 4ல் நீசமாக இருந்தார். தொடர்ந்து அப்படியே முந்தி அடித்து முன்னேறி வந்துடணும் அப்படின்னு தொடர்ந்து போராடுறீங்க, நடக்க மாட்டேங்குது. சனீஸ்வர பகவான் நிறைய செலவினங்களை எடுத்து விடுறாரு. என்னென்ன செலவினங்கள் இருத்து விட முடியுமோ இப்போல்லாம் இன்றைக்கே ஜென்மசனி மாதிரி தான் இருக்குதுங்க. ஜென்மசனி ஸ்டார்ட்டே ஆகலை, இன்றைக்கி ஜென்மசனி மாதிரி அவ்வளோ கதை சொல்லி பணம் வாங்கிட்டு போகிறது மேஷம் தான். மேஷத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் மேஷருக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்பிட்டு இன்ன வரையும் அப்பா செய்வாங்க, அம்மா செய்வாங்க, தம்பி செய்வாங்க, அண்ணன் நம்மளைய பார்த்துக்குவாருன்னு ஏமாந்த ராசியாக இன்றைக்கி இருக்குது. அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இன்றைக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு 2ஆம் வீட்டை பார்க்குறாரோ அன்னைக்கெல்லாம் ஏமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நினச்சிக்கோங்க.
குரு ராசியை பார்த்தாலும் குரு லக்னத்தை பார்த்தாலும் ஒரு யோகம் தான். இன்றைக்கி குரு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. முயற்சி ஸ்தானம். உன் தம்பி நல்லா இருக்கிறான், உன்னோட குடும்பம் நல்லா இருக்குதாண்ணா, நீ என்ன பண்ணுற, கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்காரு. இந்த நேரத்தில் அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? இந்த மாதமாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா? பிளானிட்டரி பொசிஷன்லாம் எங்களைய அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்குமா? ரொம்பவே நாங்கள் கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம், எங்களால் முடியலைங்க. ஏன்? சுக்கிரன் கேதுவோட இணைஞ்சிட்டார், 2ஆம் அதிபதி. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற விதமாக இந்த சுக்கிரன் கேதுவோட இணைஞ்சது கொடுமையிலும் கொடுமைங்க. பிறந்த கால ஜாதகத்துலேயும் கொடுமை, கோச்சாரத்துலேயும் கொடுமை. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த அக்டோபர் மாத பலன்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன அமைப்பில் கிரகங்கள் இருக்குது? ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு ரொம்ப நாட்கள் கழித்து 7க்கு வந்து ராசியை பார்க்குறாரு. நிம்மதி பெருமூச்சு. யாரோ நம்மளைய காப்பாற்றுறதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு. இந்த ஹோப்பெல்லாம் ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு இந்த மேஷத்துக்கு. இனி இந்த ஹோப்பெல்லாம் ரொம்ப அதிகரிக்கும். 8க்கு போனாலும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ இனி வரக்கூடிய நாட்கள்லாம் மேஷத்துக்கு ஒரு ஹோப், எப்படியோ ஒரு ஒளி தெரியுது, இதை வச்சு நம்ம முன்னுக்கு வந்துடலாம், ஏதோ ஒரு கடவுள் நமக்கு பின்னாடி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஹோப்பு. ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது ஒரு ஹோப்பு வரும். நம்ம முந்தி அடித்து எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ஹோப்பும் இல்லைங்க, ஹோப்பெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இனி இந்த ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 3ல் குரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு 3ல், ராசிக்கு 5ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் மற்றும் கேது. 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி புதனே இருக்கார், அங்கே சூரியனோட சேர்ந்து இருக்கார். ராசிக்கு 12ல் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கார். ராசிக்கு 11ஆம் இடமான லாபம் மற்றும் பாதக ஸ்தானத்தில் ராகு இருக்கார். இந்த மாதம் பிறக்கும் போதே தனுசு ராசியில் பிறக்குது. இது ஒரு யோகம். 9ஆம் அதிபதி ராசிக்கு 9ஆம் அதிபதி வீட்டில் சந்திரன் பயணிக்கிறது, 4ஆம் அதிபதி பயணிக்கிறது. இது ரொம்ப ஒரு யோகமான நாட்களாக கண்டிப்பாக கருதப்படும். 5, 9, 4, 9 தொடர்பு, 1, 7 தொடர்பு எல்லாமே நமக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அப்போ இந்த நேரத்தில் என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம்? குடும்பம், குழந்தைகள், மகிழ்ச்சி, செல்வம், குழந்தை பேர், அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை. வாங்க நிச்சயமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் 7ஆம் இடத்துல. திருமண வாழ்க்கையை வந்து போராடிட்டு இருக்கிறேங்க காப்பாற்றுறதுக்கு. அந்த அளவுக்கு நிறையா கஷ்டங்கள் குடும்பத்தில், யாரோ இன்டர்ஃபியர்லாம் வந்துருச்சுங்க, என்னால் சமாளிக்கவே முடியல. மேஷத்தை பொறுத்த வரையும் தன்னுடைய குடும்ப பிரச்சனையில் யார் தலையிட்டாலும் பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி அவங்களோட விஷயத்தில் எல்லாருமே தலையிடுறாங்க. போங்கன்னு சொல்லவே முடியல, இருங்கன்னு சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஒரு மனக்கவலைகளும் குழப்பங்களும் இருக்குது. அதாவது சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க எல்லாருமே இன்றைக்கி சின்ன வயசு பெரிய வயசு கூட தெரியாமல் மேஷத்தை வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப மன வருத்தமாகவும் கவலைகளாகவும் அவங்களுக்கு இன்றைக்கி தரக்கூடிய விஷயமா இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம மேலே வந்திருப்போம்னு நினச்சிருப்போம், ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் முடிஞ்சு போகிற சூழ்நிலைகள் ஆகிட்டோம். இது எல்லாமே திருமண உறவு காரணமாக அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸும் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அதெல்லாமே இனி வரக்கூடிய காலம் மாறப்போகுது. பிரிந்த கணவன் மனைவி சேருவாங்க. அது யார் சொல்லியும் கேட்கல. கிட்டத்தட்ட டைவர்ஸோட எண்டில் போயிட்டோம். இந்த நேரம் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மனமாற்றம் ஏற்படுமா? இல்லை என்னோடய சம்சாரம் வெளியே இருக்கிறாங்க, நான் போய் அவங்கள பார்க்க முடியல, பேச முடியல, என்ன சொன்னாலுமே ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி இருக்குதுங்க இந்த திருமண வாழ்க்கை. ஆல்ரெடி மேஷத்துக்காரங்க வந்து இந்த வேலையிலையும் தொழிலையும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையான காலம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கக்கூடிய போராடக்கூடிய நபர்களுக்கும், இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நடத்தக்கூடிய நபர்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு வசந்தமான ஒரு யோகமான காலமாக நிச்சயமாக இருக்கும். ராசியாதிபதி ராசிக்கு 7ல் இருக்கிற வரையுமே ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக கொடுக்கும். அதே போல் 2வது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ செலவு. என்ன செலவாகுது, ஏது செலவாகுதுன்னு தெரியாமையே தொடர்ந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரம் கட்டுப்படுத்தப்படும். அதே போல் பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே இனி விலகும். சனி வக்ர பயிற்சி ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதே நேரத்தில் இங்கே ராகு பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும்போது இது அப்படியே பயமுறுத்தி நம்மளை ஓரமாக உட்கார வைக்கும். அப்போ இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது
40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான். அதை எடுத்து நம்ம பார்க்கும்போது பிறந்த கால ஜாதகத்தோடு கோச்சார கிரகங்களை இணைச்சு பார்க்கும்போது கூடிய பலன்கள் தான் 100% பொருந்தும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.